Hi friends, நீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ப்ளவுஸோட நெக் டிசைன் தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி என் சேனல் பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த நெக் டிசைனை பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் இங்க இருந்து 3 இன்ச், இங்க இருந்து 8 இன்ச். இப்போ இங்க இருந்து இங்க வர கிராஸா கோடு போட்டுக்கங்க. கிராஸா கோடு போட்டுக்கங்க. இப்போ இத கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப கழுத்து அகலம் இங்க இருந்து 3, இங்க இருந்து 8 எடுத்திருக்கேன். இப்ப அதுல பாதி எடுத்துக்கலாம். இங்க இருந்து பாதி வந்து 4, 8ல பாதி 4 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த பிரெஞ்சு கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்க இருந்து வளைவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கிராஸா இங்க இருந்து கிராஸா கோடு போட்டுக்கலாம். இங்க இருந்து இப்படி கிராஸா போட்டுக்கோங்க. கிராஸா போட்டு இப்ப இத கட் பண்ணிக்கலாம். பாருங்க, போட்டாச்சு. இப்போ நீ அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம். இப்போ அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம். பாருங்க, இங்க இருந்து 2 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இப்போ இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். இங்க இருந்து 1 இன்ச்சு. இப்போ இங்க இருந்து 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சுக்கு இல்லைன்னா 1/4 இன்ச்சு வச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச்சு வச்சுட்டு இப்போ பிரெஞ்சு கர்வ் வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்க இருந்து இந்த இதுக்கு போட்டாச்சு. இப்ப இங்க இருந்து இங்க இங்க வர வளைவு போட்டுக்கோங்க. இப்ப இங்க இருந்து இங்க போட்டாச்சு. இப்போ இதுல இருந்து பாதி அளவு எடுத்துக்கோங்க. பாதி அளவு என்ன இருக்கோ அதை மடிச்சு குறிச்சுக்கோங்க. குறிச்சிட்டு இப்ப இங்க இருந்து இங்க இருந்து இங்க இப்போ இங்க இருந்து இங்க போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து இங்க இப்போ இங்க இருந்து இங்க போட்டுக்கலாம் வளைவு. போட்டாச்சு. இப்போ இத கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம். இப்போ அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம். இப்போ இங்கிருந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். அதில் பாதி எடுத்துக்கலாம். பாதி 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே எடுத்து கோடு போட்டுக்கலாம். இங்கிருந்து கோடு போட்டாச்சு. இப்போ இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். வளைவு போட்டுக்கலாம். இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். இப்போ வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து இங்கே 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து இது நடு சென்டரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 4 இருக்கு, அதில் பாதி 2 எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். பாருங்க இங்கிருந்து 4 இன்ச்சு வச்சு இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கிட்டாச்சு. அப்புறம் இங்கிருந்து 1 இன்ச்சுக்கு வச்சாச்சு. அப்புறம் இதுல இருந்து பாதி, இதுல 4ல இதை அளவு எடுத்துக்குங்க. அதுல பாதி வந்து 2 இருக்கு, இங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்குங்க. இப்ப இங்க நேரா கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ ஸ்கேலை வச்சு இப்படி கிராஸா பாருங்க, ஸ்கேலை வச்சு இங்க இருந்து இங்க கோடு போட்டாச்சு. இப்போ லைட்டாக அப்படி வளைச்சு இங்கே கொண்டு வந்துருங்க. லைட்டாக வளைச்சு எடி போட்டுக்கோங்க. நீ இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்க கட் பண்ணியாச்சு. இனி அடுத்த நெக் டிசைனை பார்க்கலாம்.